ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி அமாவாசை சமையல் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி டீட்டெயில்டாக வீடியோ எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, பீன்ஸு பருப்பு சில்லி, இருப்புளி குழம்பு, ரசம். இந்த வீடியோ ஷார்ட்ஸ் அண்ட் லாங்கில் நிறைய தடவை போட்டிருக்கேன். இருப்புளி குழம்புனா மோர் குழம்பும் கிடையாது, அவியலும் கிடையாது, ரெண்டுக்கும் இடைப்பட்டது. எல்லா நாட்டுக்கையும் இன்றைக்கி புடலங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, குழம்புலகா, சேப்பங்கிழங்கு எல்லாமே அதில் போட்டு நல்லா காய், உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காய், வரமிளகாய், புளி, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி விதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் மையாக அரைச்சி இந்த குழம்புல தூக்கி ஊற்றிட வேண்டியதான். மிக்சியை நல்லா கழுவி ஊற்றிட்டா நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். திருப்பி அதில் கொஞ்சம் தயிர் கடைசியில் ஆட் பண்ணி கொஞ்சம் நிறைய பெருங்காயம் போடணும், கருவேப்பிலை நிறைய போடணும். கடைசியில் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம். அது நான் வெறும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி இதனுடைய தேங்காய் எண்ணெயில் போட்டதுனால இதனுடைய அரோமா வீடு ஃபுல்லாக அந்த இருப்புளி குழம்போட அரோமா தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பழத்தை போய் பறிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு கார்டனில் ஒரு போர்ஷனில் கொஞ்சோண்டு தக்காளி விதை என்னுடைய சம்மந்தி வந்திருக்கிறப்ப போட்டிருக்காங்க. அது இப்போ ரொம்ப நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட டெய்லியே 4-5 பழம் எடுத்துகிட்டு வராப்பில் தான் இருக்குது. இன்றைக்கி போய் பழுத்திருக்கான்னு பார்த்தேன். ரொம்ப தேடி தேடி பார்த்து எடுத்தேன். என் பேரை விடவே மாட்டான், வீடியோ எடுக்கவே விட மாட்டான். அவன் ஃபோனை பிடுங்கிட்டு என்னை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். இன்றைக்கி அவன் இல்லாதனால தான் நான் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுறேன். அதனால தான் ரிலாக்ஸாக காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த சமையல் வீடியோ ஃபுல்லாக என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் இந்த அமாவாசை வீடியோ நான் பார்ட் 1 பார்ட் 2 நாளைக்கும் போடுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த சமையல் வீடியோ இது நிறைய தடவை நான் லாங் அண்ட் ஷார்ட்லேயும் போட்டிருக்கேன். ஆனால் கூட இந்த ரெசிபி வேணுங்கிறவங்க அந்த இதுலேயும் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். இன்றைக்கி நல்ல வெயில் அடிச்சது, காலையிலேயே செம்ம வெயில். இது ஒரு 10:30 மணிக்கு நான் எடுக்கிறேன். அப்போ ரொம்ப வெயிலாக தான் இருந்தது. அமாவாசை எல்லா ஊர்லேயும் எப்பயுமே வரும். ஆனால் நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டில் சிஸ்டமேட்டிக்காக பண்ணி மந்திரம் டவுன்லோட் பண்ணி பண்ணிடுவாப்பில். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை தானே நம்ம இந்த சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மெதுவாக பண்ணுறதுனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த தக்காளி பழத்தை எடுத்து ஒரு ரசம் வச்சாச்சு. தக்காளி பழம், புளி, ரசப்பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து நல்லா தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் பருப்பை ஆட் பண்ணி நெய்யில் ஜீரகம் தாளித்து அதை ஊற்றியிருக்கேன். இன்றைக்கி அந்த தக்காளி ரசம் இந்த தக்காளி என்னென்னா புளிப்பே இல்லை. நம்ம இது இனிப்பாக இருக்குது, அப்படி சாப்பிட்டா ஸ்வீட்டிஷாக இருக்குது. ஆனால் அந்த சட்னிக்கு நம்ம கொஞ்சம் காரப்பொடி போட்டு பண்ணுறதுனால தெரியறதில்ல. இந்த உசிலி, சேப்பங்கிழங்கு எல்லாமே வெந்து வச்சுருக்கேன். இதனுடைய சமையலுடைய பார்ட் 1 பார்ட் 2 நாளைக்கு போடுறேன். டீட்டெயிலாக அந்த உசிலி, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, அமாவாசை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள்.